தம்பி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேளாம். முக்கியமான விஷயம் முக்கியம் கேட்குறான். போன் எப்போ எடுப்பான்னு தெரியலையா? தம்பி ஏன் அந்த பக்கம் தலையை திருப்பினுங்கிற? இந்த கைத்துல வந்து கரப்பாம்பூச்சி கச்சிச்சுனா அதை சொஞ்சுன்னு இருந்தேன். நீ சொல்லலாம். என் ஃப்ரெண்ட் அங்க அப்பா இருந்தாங்கன்னு பாடுறதுக்கு கூப்பிட்டாங்க. உன்னியா பயங்கரமா பாடி இருப்பியா? எல்லாரும் கை சூப்பரா தட்டி இருப்பாங்கல்ல. சொல்றதை கேளுப்பா. சீரக தண்ணியோட போனேன். சீரக தண்ணி எதுக்குன்னா? மூஞ்சி கழுவுத்துக்கு குடிக்கிறதுக்கு. அதை குடிச்சா என்னப்பா வரான்? உனக்கு நிறைய வருமா என்ன? குரல் நல்லா இனிமையா இருக்கும். குரல் நல்லா இனிமையா இருக்குது. கரம் முட்டை எப்ப கொடுப்பான்னு தெரியல. மொபைல போய் பாடுறதுக்கு உட்காந்துட்டேன். ஒரு பக்கம் அண்ணன் கூட இன்னொரு பக்கம் பானை. நடுவுல நீ கரெக்டா? கரெக்டுப்பா. சரிண்ணா அப்புறம் என்ன ஆச்சு? பாட ஸ்டார்ட் பண்ணப்பா. டப்புன்னு கரண்ட் போயிடுச்சு. கரண்ட்டுக்கு வயசு புரியல பொழுது கரம் பூச்சோன்னு. ஓன்னு எல்லாரும் சிரிச்சாங்க. என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்து தெரியுமா? கவலைப்படாதண்ணா. உன்னோட வருத்தம் எனக்கு எல்லாம் புரியுதுண்ணா. ரொம்ப வேதனையோட இருந்தேன். மறுநாள் என் மாஸ்டர் கிட்ட போனேன். இவனுங்களாம் மாஸ்டர் இருக்கிறாங்களா? நம்பவே முடியலையா? நீ ஏன்பா கழுத்து அந்த பக்கம் திரும்பி பேசுற? இதான் சொன்னேன், கரப்பாம்பூச்சி ஏறி காய்ச்சினுக்குது. இப்ப கூட வந்து போச்சு. நீ சொல்லணா. மாஸ்டர் கிட்ட போய் இப்படி ஆச்சுன்னு சொன்ன. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? என்னண்ணா சொன்னாரு? இனிமேட்டு நீ பாடாதன்னு சொல்லிருப்பாரு. அதுதான் இல்ல. சரி என்ன சொன்னாரு? நீ கவலைப்படாத. இதே மாதிரி தான் இளையராஜா மியூசிக் ஸ்டார்ட் பண்றப்போ கரண்ட் ஆஃப் ஆச்சு. இப்ப எவ்வளவு டாப்ல இருக்கிறாரு. அதே மாதிரி உனக்கும் கரண்ட் ஆஃப் ஆச்சு. அதே மாதிரி நீயே டாப்ல வரும்னு சொன்னாரு.